வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த தொகுப்பில் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் ஏன் திரும்ப வரமாட்டார்கள் என்ற தலைப்பினில் நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மனதை நெகிழச் செய்யும் உணர்வு பயணம் போன்ற இந்த தொகுப்பினை இப்போது நாம் காணலாம். ஒரு நாள் கூட இல்லாமல் எப்போதும் நம்முடன் இருந்தவர்கள் ஒரு நாள் வந்து நம்மை விட்டு சென்று விடுகிறார்கள். அந்த நாளில் இருந்து வாழ்க்கை மாறிப்போவது போல் தோன்றும். அவர்களின் நினைவுகள், அவர்கள் சிரிப்பு, அவர்கள் குரல், அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை இப்போது நெகிழச் செய்கிறது. ஒரு அழகு பகல் அவர்கள் நமக்காக சமைத்த அன்னம் இப்போது ஒரு நினைவாகவே இருக்கிறது. ஏன் அவர்கள் திரும்ப வர முடியாது? உண்மையில் மரணம் என்பது பிரிவாகவே இருக்கலாம், ஆனால் அது உணர்வுகளை அழிக்க முடியாது. அவர்கள் இதயத்தில் இருந்து போகவில்லை, அவர்கள் உடலில் இல்லை என்பதே மட்டுமே உண்மை. நம்முடைய செயல்கள்தான் அவர்களுக்கான மரியாதை. அவர்கள் நம்மை காக்க நினைத்தார்கள். இப்போது நம்மால் செய்யக்கூடியது அவர்களை நினைத்து நல்லவற்றை செய்வது. ஒரு நல்ல செயலால் அவர்களுக்கு நம் அன்பை காண்பிப்பது. அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஒரு மரம் நிழல் கொடுப்பது போல் அவர்கள் நினைவுகள் நமக்கு ஒரு தங்கிய நிழலாகவே இருக்கிறது. அவர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் நம்மில் வாழ்கிறார்கள். நம்மை விட்டு பிரிந்தவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் விட்டு சென்ற அன்பு நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. ஓம் சாந்தி.